உண்டு அந்த மாதிரி ஒரு ஆதாரப்பூர்வமா எழுதி வச்சிருக்காங்களா, இல்ல விளக்கத்துக்கு ஏதாவது ஒரு புக்காவது இருக்கா அவங்க எழுதுன மாதிரி? இப்ப எழுதுன மாதிரி சொல்லக்கூடாது. அது ஜமாலி ஹஸ்ரத் எனக்கு கொஞ்சம் விளக்கணும். அதாவது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு எந்த ஒரு இமாமாவது எழுதியிருக்கிறாங்களா? இப்போது உள்ளவங்களை விட்டுருங்க, இதுக்கு முன்பு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு கிதாபு பிறகு பேசுவாங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காங்களான்னு என்ன சொல்லிட்டு இருக்கேன் இல்லன்னு அவ்வளவு நேரம். ஒரு வாசகமே இல்லையே. அப்படி இருந்தா தானே, இல்லாத ஒண்ணுக்கு கிதாபு எதுக்கு? அப்படி இருந்திருந்தா கிதாபு எழுதிதான் இருப்பாங்க. எதுக்கெல்லாம் விளக்கம் எழுதும் போது அல்லாஹ் பற்றி உருவம் இருக்குன்னு வந்தா அதுக்கு விளக்கம் எழுத மாட்டாங்களா? இல்ல, அதனாலும் கிதாபை எழுதல. அப்படி ஒரு வாசகமும் இல்ல. பெரும்பெரும் இமாம்களும் சரி. ஏன் இறைவனுக்கு உருவம் சொன்னா பல விபரீதம் வரும்னு சொன்னோம். 2 தடவை பாக்குற சூழ்நிலை வருது. அந்த ஹதீஸ்ல உருவம் உண்டுன்னு சொல்லும் பொழுது 2 தடவை பாக்குற சூழ்நிலை வருது. அப்படிங்கும் பொழுது அப்போ ஒரு டயத்துல ஒரு விஷயம் சொன்னாங்க, எவ்வளவு தீர்க்கமான முடிவு எடுக்கல அவங்க. ஏன்னா அவசரப்பட்டு சொல்றது தானே, ஒரு முடிவு எடுக்கல. அப்ப என்ன சொன்னாங்க, அல்லாஹ் நினைத்தால் 2 வடிவங்களை எடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த வாதத்துல. இப்ப என்ன விளக்கம் கொடுக்கறாங்க, 2 வடிவம் இல்ல, ஒண்ணுதான், மாறி மாறி வர்றான். இது அவதார கொள்கை. இது பல சமயங்கள் நீங்க பார்க்கலாம், இறைவன் அவதாரம் எடுத்து வந்தான் அப்படிம்பாங்க. அந்த இறைவன் தான் ஒவ்வொரு வடிவத்திலும் வர்றாங்க. இதுவா இதான் கிதாபிலே எழுதுறாங்க. இறைவன் ஒரு அவதாரத்தில் வந்தான், ஒரு வடிவத்தில் வந்தான், இன்னொரு வடிவத்தில் வந்தான் என்பதெல்லாம் இறைவனுக்கு பொருந்தாத ஒன்றுங்கிறத முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படி சொல்லிட்டதுனால எவ்வளவு பெரிய தகாத கருத்துக்களை எல்லாம், இறைவனுக்கு பொருந்தாத மீனிங் எல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. பாத்தீங்களா? இறைவனை தூய்மைப்படுத்தினா இந்த சிக்கல் எதுக்குங்க? இறைவனுக்கு 2 உருவம், அது நினைத்தால் செய்ய முடியும் என்று சொன்னவர்கள் இப்பொழுது ஒருவன் தான் அந்த வடிவத்தை மாற்றி வருகிறான் அப்படின்ற அவதாரமாகிறது. அப்படின்தானே ஆகுது. அதனால இல்லாத ஒன்றை சரி காண்றதற்காக வேண்டி நம்முடைய ஈமானை இழக்க வேண்டாம். யாருமே சொல்லாத ஒன்றை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். அப்படி யாராவது சொல்லி இருந்தால் குர்ஆனிலே, ஹதீஸிலே, மற்ற விளக்க உரையிலே ஒரு வாசகத்தையாவது காட்டிருக்க வேண்டும். இல்ல, இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இப்படி வந்துட்டதனால் இப்படி வழங்குகிறோம், இப்படி இருப்பதால் அப்படி வழங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம சொன்னோம், நீங்க விளங்கிட்டா இப்படி ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது, இறைவனுடைய அந்த பண்புக்கு முரண் ஏற்படுகிறது, ஒவ்வாமை ஏற்படுகிறது. அதனால அப்படி செய்ய வேணாம். இப்படி ஒரு கொள்கை யாராவது இருந்திருந்தா ஒருவராவது தங்களுடைய நூல்கள் எதிர்க்க மாட்டார்களா? நீங்கள் மதிக்கிற சிந்தனையாளர்கள் கூட அவருடைய கிரந்தங்களில் ஒரு வரியிலாவது இறைவனுக்கு உருவம் உண்டு, இறைவனுக்கு அல் ஜாரிஹா உறுப்பு உண்டு எழுதியிருக்க மாட்டார்களா? அப்படி இருபது காமிக்க வேணான்னு கேட்டோம். இந்த குர்ஆனி வசனத்துக்கு அல்லதீன்னு வந்துட்டா இப்படிதான் அர்த்தம் வைக்கணும் அப்படி இங்கேயும் சொல்றீங்க. அது எந்த சட்டத்தில் இருக்குது? கிராமர் இல்ல, இப்படிதான் வழங்கணும், இப்படிதான் வழங்குறது இல்ல. இது கிராமர் பிரச்சனை. இந்த கிதாப் இப்படி இருக்குதுன்னு சொல்லணும். இந்த அர்த்தம் வந்தா இப்படிதான், இப்படி கிதாப்ல இருக்குன்னு அது சொல்லாம இல்ல இப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், அது அந்த அப்படி இந்த இப்படி எல்லாம் இது பதிலாக ஆகாது. ஏதோ ஒண்ணு சொன்னோம் எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு 4 பேர் சொல்லுவாங்க அப்படிங்கறதுக்கான சொல்லி வைக்க கூடாது. இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் சொல்லி இருக்கணும், அந்த சட்டத்தை சொல்லல, அவர்களுடைய விளக்கத்தை தான் சொல்லி இருக்காங்களே தவிர சட்டத்தை சொல்லல. நம்ம கேட்டு சட்டத்தை. அதனால நம்மை படைத்த இறைவன் எப்படி இருக்கிறானோ அப்படி வணங்குவோம், அதில் வெற்றி இருக்கிறது. மாற்றமாக நம்முடைய கற்பனையிலே ஒரு இல்லாத பொல்லாத வடிவங்களை அமைத்துக் கொண்டு அவனை வணங்குறோம் சொல்லி உண்மையான அல்லாஹ்வை வணங்காமல் மறுமையிலே தோல்வி அடைந்து விடக் கூடாது. அதிலிருந்து எல்லாம் வல்ல இறைவன் நம்மை காப்பாற்றி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் ஜப்பார், சென்னையிலிருந்து வருகிறேன். என்னுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நாம போட்டிருக்கிற பேனரு ஒரு மெசேஜை காட்டுது. என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு இறைவனுக்கு உருவம் உண்டு என்று மட்டும் போடல, குர்ஆன் ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் இறைவனுக்கு உருவம் உண்டு. அவங்க சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை இறைவனுக்கு உருவம் இல்லை, அதனாலதான் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்ட முடியலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கேள்வி அது இல்ல. இன்னொன்னு என்னன்னு சொன்னா புரிஞ்சுக்கிற கேள்விக்கு நான் வருவதற்கு முன்னால் இவ்வளவு நேரம் நாங்க நேத்துல இருந்து கேட்ட ஆதங்கத்துல பேசுறேன். ஒரு பச்சிளம் குழந்தைக்கு புரியக்கூடிய விஷயம் கூட இந்த மார்க்க அறிஞர்னு சொல்லக்கூடியவனுக்கு விளங்காதது ஏன் என்று எனக்கு தெரியல. இதை யாரையும் கேவலப்படுத்துறதுக்காக பேசுறேன். ஆடியன்ஸ் பேசக்கூடாது. நாங்க பார்த்து நாங்க சொல்றேன். சரி, என்ன அது மாதிரி சொல்ல வேணாம். இல்ல அது இல்ல. நான் என்ன கேட்கிறேன்,
இல்ல நான் சைலண்ட். பேசுற நிறுத்திட்டவங்கள இடையிலையா? சரி, நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா சைலண்ட். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா இருங்க, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில தான். இல்ல, கேள்வி மட்டும் சொல்லுங்க. என்னங்க கேள்வி மட்டும் ஸ்டார்ட்டா சொல்லுங்க. நீ கேள்வி மட்டும் சொல்லுங்க. நான் கேட்பது என்ன என்று சொன்னால் சைலண்ட். கேட்கிற அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கேட்கிற கேள்விக்கு வந்துடுறேன். நம்ம சகோதரி யாரும் நிக்க கூடாது, உட்காருங்க. ஒரு ஆள் நிக்க கூடாது. உங்க தலைமை 1000 வாட்டி சொல்றாங்க மதிப்பு கொடுங்கன்ட்டு, அதையும் கேட்காம மதிப்பு கொடுக்காம பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, நாங்க கேட்டோம். நாங்க சொல்லிட்டோம். சொல்லுங்க, கேள்வி மட்டும் சொல்லுங்க. கேள்வி என்னன்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, அததான் நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கன்னு ஹதீஸ்ல எடுத்து வச்சிருக்கிறோம், குர்ஆன்ல இருக்குதுன்னு எடுத்து வச்சிருக்கிறோம். இதை நாம அதான் நான் கேட்கறது தான், நாமளா வைக்கலன்னு சொல்லி இருக்கிறோம். இப்படி சொல்லி இருக்கும் போது கூட இந்த நிலை அல்லாஹ்வுக்கு உருவம் மாறுமான்ற ஒரு கேள்வி வருது. நாம என்ன கேட்கிறோம்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அனுப்பும் போது பல உருவத்தை மாற்றி அனுப்பினானா இல்லையா? அவங்களுக்கே உள்ள தோற்றத்திலையும் அனுப்பி இருக்கிறான், அவங்க பிரம்மாண்டமான தோற்றத்திலையும் அனுப்பி இருக்கிறான். அந்த பிரம்மாண்டமான தோற்றத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை போற்றுமாறும் கேட்டிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தன்னுடைய வல்லமை காட்டுவதற்காக தன்னுடைய படைப்பான மலக்குக்கே இதை செய்யும் போது அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக அவனே கேள்வி நேரமா பயான் செய்யறேன். பயான் இல்ல, கேள்விதான். கேள்வி ஸ்டார்ட்டா கேளுங்க. அது என்ன கேட்கிறேன்னா, அப்ப இவ்வளவு நாள நம்ம கேட்ட ஆதங்கத்துல தான் நான் பேசுறேன். என்னன்னா, இவ்வளவு விளங்கி இதற்கு இல்ல, இதை நாங்க எப்படி விளங்கி கொள்ளணும்? நீ உட்காருங்க. இதை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்று இல்ல, இதை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தெளிவுபடுத்துங்க. மேடையில உள்ளவங்களே பிரச்சனையை தூண்டுற மாதிரி இருக்குதுங்க. மேடையில உள்ளவங்க முதல்ல அமைதியா இருக்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க தான் பிரச்சனையை தூண்டுறீங்க. நீங்க அமைதியா இருந்தா மக்கள் அமைதியா இதை நாங்க இதை நாங்க எப்படி புரிந்து கொள்வது? அமைதியா இதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வோம்? நீங்க உட்காருங்க. சரி, உட்காருங்க. உட்காருங்கன்றோம்ல. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சகோதரர் கேள்வி கேட்கிறதை விட கூடுதலா சொன்னதை நாங்கள் உடன்படவில்லை. உட்காருங்க. இதெல்லாம் கணக்குல சேர்த்தராதிய. அன்புள்ள தௌபிக்கு நம்மளுக்கு யார் நிக்க கூடாது? உட்கார சொல்லுங்க. ஒரு ஆள் நிக்க கூடாது, வாலண்டியர்ஸ் உள்பட நிக்க கூடாது. என்னங்க, வாலண்டியர்ஸ் உள்பட உட்காருங்க. ஒரு ஆள் இல்லாம உட்காருங்க. அப்புறமேல இருந்துச்சுக்கிறேங்க. வாலண்டியர்ஸ் சொன்ன உடனே ஒரு ஆள் கூட நிக்க, வாலண்டியர்ஸ் உட்காருங்க. ஒரு ஆள் நிக்க வேணாம். நான் சொல்ற கேளுங்க. இந்த அழகா கொண்டு போனோம். கேள்வி கேளுங்கன்னா கேள்வி கேட்க வேண்டிய நீங்க ஏன் தேவையில்லாம அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறீங்க? கடைசி கேள்வி எவ்வளவு அழகா போனுச்சு, இதை கணக்குல சேர்த்துறாதீங்க. எவ்வளவு அழகா போனுச்சு, நாகரிகமா போனுச்சு. பார்த்தாலே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரசாபாசம் இல்லாம ஒரு சகிப்புத்தன்மையோட நம்ம சுட்டி காட்டும் போது அவங்க கேட்டுக்கொண்டு, அவங்க சுட்டி காட்டும் போது நம்ம கேட்டுக்கொண்டு கருத்து பரிமாற்ற நேரத்தில் சண்டை எதுக்கு வரணும்? இதனால என்ன நன்மை? ஒண்ணு கிடையாது. நீங்க சொன்ன நன்மை கிடையாது. நீங்களும் எந்திரிக்க வேண்டியதில்லை, இவங்க பாத்துக்கிடுவாங்க. அப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னா அவங்க பார்க்க நான் பார்ப்பேன். நானே நிப்பாட்ட நீங்க எந்திரிக்கிறீங்க. அவரை சொல்லும் போதே இதை நீங்க சொல்லக்கூடாதுங்கிறேன். அப்ப எல்லாம் எந்திரிக்கிறீங்க. அப்ப உடனே சொல்லி முடிச்ச பிறகு கூட நான் சொல்லல, அவர் அவங்களுக்குள்ளே கிராஸ் பண்றேன். அப்ப நாங்க அதை பாத்துக்கிறோம். இல்லன்னா எங்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, நாங்க அவங்கள்ட்ட சொல்லிக்கிறோம், உடனே அறிவிக்கிறோம். அந்த மாதிரியான ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, உடனே நல்லது இல்லைங்க நீங்க சொன்னோம், அவங்க அறிவிச்சாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டோம், இந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை தான் ரெண்டு தரப்பு கையாளணும். நீங்க அந்த கேள்விக்கு மேல சொன்ன அந்த விஷயங்கள் அவர் கூடுதலா சொல்லிவிட்டாரு, அதுல உடன்படல, அது தவறு. போதுமா? இப்ப கேள்வி மட்டும் வருவோம். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அப்ப அல்லாஹ் உருவமா மாறிவிட்டான் என்று சொன்னால், வேற உருவமா வந்தாங்கன்னு சொன்னா அது ஒரு அவதாரம் மாதிரி வருமா? அதான் அந்த கேள்விக்கு தான் ஒரு நேரம் பிடிக்க போட்டு விட்டார். சிம்பிளா ஒரு வேர்ல கேட்டு போயிடலாம். முதலாவது நான் சொல்லிக் கொள்கிறேன், அதாவது அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா என்ற விஷயத்தில் யாராவது சொல்லி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க.
நாம எந்த காலத்திலையும் யாராவது சொல்லியிருக்கிறான்னு பார்க்கவே மாட்டோம். அது ஒரு எங்களுக்கு முக்கியத்துவமே இல்ல. குர்ஆன் இருக்காங்கிற தவிர அந்த அறிஞர் சொன்னாரா இந்த அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். சொல்லி இருந்தா கூட நாங்க அது அல்லாஹ் ஒரு ரசூல் சொன்னதுக்கு ஏற்றதா இருந்தா ஏத்துக்குருவோம். எங்க பாலிசி படி இல்லாதனாலதான் அந்த இமாம் சொன்னாங்க இந்த இமாம் சொன்னாங்க, அது எங்களுக்கு தேவையே கிடையாது. வரலாற்றில் எப்போது தோன்றியதுன்னு கேட்கறதுக்கு மட்டும் வேண்டால் அப்பதான் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமே தவிர அதை ஒரு ஆதாரமா நபி சொன்னாரு அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு இதெல்லாம் எங்களுக்கு ஆதாரமே கிடையாது. அனைவரும் சேர்ந்து கொண்டு உருவமே இல்லைன்னு தெளிவா சொல்லி இருந்தாலும் அல்லாஹ் ரசூலும் உருவம் இருக்குன்னு சொன்னா ஆத்தா ஏத்துக்கிறோமே தவிர அனைவரும் சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம் மாட்டோம். முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். இருந்தாலும் உருவம் இருக்கா யாரா சொல்லிருக்காங்கன்னு ரொம்ப பெரிய ஒரு இதா கேட்கறதுனால உருவம் இருக்குதுன்னு தெளிவாவும் சொல்லி இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. தெளிவா பச்சையா வேற அர்த்தம் சொல்ல முடியாத வார்த்தைகளை கொண்டு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப ஹிஜ்ரி 200 வாழ்ந்த மிகப்பெரிய மேதை, குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்டுவதற்கு அரும்பாடுபட்ட ஒரு பேரறிஞர் இப்னு குதைபா அவர்களை பற்றி தெரியும். அறிஞர்கள் எப்படிப்பட்ட மகத்தானவர் என்று அவரை பத்தி ஃபத்ஹுல் பாரியில் அவங்க எடுத்து சொல்றாங்க. யஅதீஹுமுல்லாஹு பி சூரத்தின், அல்லாஹ் அந்த உருவத்தில் வருவான் என்ற ஹதீஸை பற்றி சொல்லும் பொழுது இஸ்ததல்ல இப்னு குதைபா இதை ஆதாரமாக வைக்கிறார். பி திக்ரி சூரத்துங்கிற வார்த்தையை ஆதாரமாக கொண்டு அலா அன்னலில்லாஹி சூரத்தன், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்பதற்கு இதை ஆதாரமாக அவர் காட்டுகிறார். ஆனால் லா கஸ்வரி, எல்லா உருவங்களைப் போல அல்ல. நம்ம சொல்ற மாதிரி கரெக்டா சொல்றாரு. உருவம் இருக்குங்கிறதுக்கு தான் இது ஆதாரம். எது? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்பதற்கு தான் அல்லாஹ் உருவத்தில் வருவான் ஹதீஸ் இருக்கிற முதல்ல வச்சன அது ஆதாரமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு லாக்கஸ்வரி, அது மற்ற உருவங்களை போல அல்ல. கமா சபத்த லஹு அன்னஹு ஷைஉன் லாக்கல் அஷ்யா, அது இப்னு ஹஜர் தான் இதையும் சொல்றாரு. அவன் ஒரு பொருள் தான், மற்ற பொருளை போன்றவன் அல்ல என்பது எப்படி நிரூபணமாகிவிட்டதோ அதுபோல என்று இப்னு ஹஜர் அவர்கள் இப்னு குதைபா என்ற அறிஞருடைய சொல்லை எடுத்துக்காட்டி அதை ஆதாரமாக காட்டுகிறார் என்று ஃபத்ஹுல் பாரியிலே நீங்கள் என்ன செய்யலாம், இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்ப யாரா சொல்லியிருக்கிறார்களா, சொல்லியும் இருக்கிறார்கள். அப்ப இதுதான் அடிப்படையான விஷயம். அடுத்தது இறைவன் ஒரு இறைவன் இன்னொரு உருவமாக காட்சி தந்தால் அதுக்கு பேர் அவதாரமா? அந்த அர்த்தத்துல வருமா? அவன் தானே இன்னொரு உருவமா எப்படின்னா மனுஷன் அப்படி அவதாரம் செய்யலாம். ஒரு மனிதன் ஒரு தோட்டத்தில் உங்களுக்கு வந்துட்டான், அடுத்த நாள் தாடியில சரிச்சிட்டு வர்றான், அவதாரம் எடுத்துட்டான்னு சொல்லுவீங்களா? அவனே இன்னொரு மாதிரி வர்றான்னு சொல்லுவீங்களா? அல்லாஹ் தஹவ்வல வேற விதமா மாறி வர்றான் நானா சொல்றேன். தஹவ்வல என்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே பார்த்தார்களே, அந்த உருவம் அல்லாத வேற ஒரு உருவமாக தஹவ்வல மாறி வருவான், அப்ப நீதான் இறைவன் என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த மாறி வருவான் என்பதும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுதான். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் எல்லா நபிமார்கள் கொண்ட கொள்கையும், குர்ஆன்ல உள்ள கொண்ட கொள்கையும், ஹதீஸ்ல உள்ள கொள்கையும், மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய கொள்கையும், மறுமையில நிச்சயம் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, அது மற்ற உருவங்களைப் போல இல்ல என்று நம்புவதுதான். இந்த விவாதத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த விவாதத்தில் தொடராக உங்களுக்கு ஈடுபாடாக கவனமாக சிலதை பார்க்க முடியாமல் போகலாம். நீங்கள் திரும்ப அந்த வீடியோ கேசட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். கவனமா நீங்கள் போட்டு பார்த்தால் நம்ம ஜமாலி சாஹிப் அவர்கள் தனக்குத்தானே எத்தனை இடத்தில் முரண்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதனால கரெக்டான விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு முறை கவனமாக இதை படித்து இதை பார்த்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, மற்ற உருவங்கள் போல இல்லை என்ற சரியான கொள்கையை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த பதிலை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.